Assalamualaikum. Hi friends, welcome to my channel. வீடியோவில் நம்ம சுவையான ஹெல்த்தியான ஓட்ஸ் கஞ்சி எப்படி பண்ணுறதுங்க பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்ப்போம். தேவையான அளவு பீன்ஸ் பொடியாக நறுக்குனது, கேரட் பொடியாக நறுக்குனது, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிறு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லிக்கீரை, புதினா, ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது, தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் குவாக்கர் ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கம்பெனி இஷ்டமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அரை மணி நேரம் முன்னாடி பாசிப்பயிரை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் ஒரு 5-6 பேருக்கு தேவையான அளவு கஞ்சி செய்ய போகிறேன். முதல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுங்கள். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த டைமில் நம்ம உப்பு ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணால் வெங்காயம் சீக்கிரம் வேகும். ஸோ அதனால் நம்ம அந்த டைமில் உப்பு ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள். பச்சை வாடை போகிற வரை நல்லா வதக்கணும். சில்லி பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், ஹோம்மேட் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச கேரட், பீன்ஸ், தக்காளி, மல்லிக்கீரை, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாம் பச்சை வாடை போகணும். வேக வச்ச பாசிப்பருப்பு குக்கரில் வேக வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. நல்லா பாசிப்பயிறு நல்லா வேகணும். இது ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரையும் கொதி வரட்டும். மூடி போட்டு முடிக்கலாம். எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 6 பேருக்கு கஞ்சி போடுறதுனால 2 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணணும். ஓட்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க, கட்டி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஓட்ஸை. ஓட்ஸ் கொதிக்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். பாருங்கள், ஓட்ஸ் நல்லா வெந்துடுச்சு. நம்ம கஞ்சி ரெடி. இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் கொஞ்சம் ஆற வைங்க. சுவையான கஞ்சி தயார். சுவையான கஞ்சி ரெடி ஆகிடுச்சிங்க. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் குடிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.